ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி இதில் கலந்து கொண்டதுக்கு. தலைவர் ஹானஸ்ட்டாக பேசிட்டார். அவர் மனசில் உள்ளதை, மனசில் பட்டதை தைரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். ஸோ அதுதான் இப்போ அவர் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வராத திருமாவளவன் பற்றி அவர் கருத்துக்களை முன் வச்சார். அரசியல் அழுத்தம், தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்க்குறாங்க. அதுதான் அவர் சொன்னார். அவர் மனசு கண்டிப்பாக இங்கே இருக்கும். அவருக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர் இருந்தாலும், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தாலும், அவருடைய மனசு ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவர் இதை பற்றி தான் யோசிச்சிருப்பார். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3 hours அவருக்கு இங்கே ட்ரேட் சென்டரில் அவருடைய ஃபுல் என்ன சொல்கிறது எல்லாமே இங்கே தான் வந்துல சுற்றிட்டு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இருவரும் பயணிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன்? காலம்தான் பதில் சொல்லணும் அதுக்கு. இன்றைய நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இன்றைய நிகழ்வு மிக மகிழ்ச்சி தந்த, நிறைவு தந்த ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அம்பேத்கருக்கு அவர் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி, அதுவும் இவ்வளோ அழகான ஒரு புத்தகமாக அது விகடன் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பெரிய விழாவை எடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதுக்கு அந்த தலைப்பு வச்சுருக்குறாங்க பாருங்கள், எல்லோருக்குமான தலைவர் அப்படின்ற தலைப்பு வச்சுருக்காரு ராதவ அர்ஜுனா. அதுக்காக வேண்டிய அவரை சிறப்பாக பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்பேத்கர் அப்படியாகத்தான் புரிந்து கொள்ளப்பட வேணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் மற்ற தலைவர்களும் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பொதுவாக தமிழர் வாழ்வுக்கு, இந்தியர்கள் வாழ்வுக்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். அவங்க ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் பிறந்திருப்பாங்கன்றதுனால அந்த கம்யூனிட்டிக்கு மட்டுமே அவங்க சொந்தம் அப்படின்றது மாதிரியாக கொண்டு போகிற ஒரு போக்கம் இருக்குது. மற்ற தலைவர்களை பற்றியுமே அப்படி தான் இருக்குது. அதே தான் அம்பேத்கருக்கும் வாய்ச்சுது. மற்றவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு சூழலில் நடக்குதுன்னா, அம்பேத்கருக்கு இந்திய சூழல்லையே அது நடந்துருச்சு. ஸோ அந்த இதிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக இதை நான் பார்க்குறேன். அரசியலும் பேசியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அரசியலுக்கு டிக்ளேர்டாக வந்துட்டார் இல்லைங்களா? அதனால் அவருடைய கருத்துக்களை கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாம் மக்களுக்கு அவருடைய கருத்துக்களை அவர் சொல்ல தான் முயற்சி பண்ணுவார். ஆகவே அதை சொல்லியிருக்கிறார் அவர். திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டே மக்கள் கொடுத்துட்ருக்காங்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு. இப்போ இருக்கிற அரசியல் சூழலை கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை விளக்கலாம் சொன்னார். அரசியல் சாயலாம் பேசுகிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக திருமா இந்த விழாவுக்கு கலந்துக்காதது ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்திருந்தாருன்னா மேடை நிறைஞ்சிருக்கும். அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். அப்புறம் அவர் அம்பேத்கரோட ஐடென்டிஃபை ஆன ஒரு தலைவர். அதனால் அவர் வராதது ஒரு பெரிய மிஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. அவருக்குமே மனசில் அப்படி தான் இருந்திருக்கும். அதை தான் திரும்ப திரும்ப ஆதவ அர்ஜுனாவும் சொன்னார். அவர் தலைவர் நடிகர் விஜயும் சொன்னார். அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவருடைய மனசு இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, தேங்க்யூ. நிகழ்வில் விஜய் அவர்கள் அரசியலை பற்றி ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேங்கய்யா. அவருடைய பிறந்த நாள்லேருந்து நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன். என்னை மட்டுமே அதிகமாக ட்ரோல் பண்ணுறாங்க. அவருக்கு அரசியல் நுண்ணறிவும் இருக்குது, ஆளுமையும் இருக்குது, கவர்ச்சியும் இருக்குது, மக்கள் மனசில் இடமும் இருக்குது. ஒவ்வொரு வெற்றியும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் மிகப்பெரிய வெற்றி. ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அம்பேத்கரை படிக்காதவங்க கூட இப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க. காரணம் விஜய் அண்ணா மீது உள்ள அன்பு. அவர் சொன்னதுனால ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே அம்பேத்கரை குறுகிய வட்டத்தில் வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அம்பேத்கராக இருக்கட்டும், இல்லை பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், இன்னும் நிறைய தேசிய தலைவர்களை ஒரு குறுகிய வட்டத்திலே வச்சுக்கிறாங்க, ஒரு சாதி கட்சி தலைவர்கள். இது ரொம்ப நாளாக இருக்குது. இன்னைக்கு அது உடஞ்சிருச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இது உடஞ்சிருச்சு. அனைவரும் அம்பேத்கரையும் படிங்க, தேவரையும் படிங்க. இன்னும் அவங்க யாருமே ஜாதிய கட்சி தலைவர் கிடையாது, மக்களுக்கான தலைவர்கள். அதை சூப்பராக அழுத்தம் திருத்தமாக எங்கள் அண்ணன் தளபதி சொல்லிட்டாரு. ஆமாம், ஏன்னா கொள்கை தலைவர் அம்பேத்கர், எங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் ஒருத்தர். அவருடைய கொள்கை தலைவர், மெயினான கொள்கை தலைவர் அவர் தானே. வந்திருக்கணும்ல, அழைக்கலைன்னா கூட வந்திருக்கணும். அப்போ எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குல்ல. போன வாரம் மக்கள் மன்றத்தில் கூட சொன்னேன், ஆளூர் சனவாசை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் வாங்க அப்படின்னு தானே சொன்னேன் நான். அப்போது அந்த வருத்தம் இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு சேர்த்து தானே நாங்கள் போராட்டம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு உங்களை சேர்த்து தானே நாங்கள் வெளிப்படையான ஒரு அரசியல் அண்ணன் முன்னெடுத்திருக்காரு. அப்போ வந்திருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும். அண்ணன் திருமாவளவன் அண்ணன் கிட்ட போய் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். என்னுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.